ஏர்லி மார்னிங்கே ஐஸ்வர்யாவோட முகூர்த்தம் மேக்கோருக்கு நான் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிரைட் வந்தாங்க. நேற்று தான் ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் முகூர்த்தம். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அப்படின்றது நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க ரிசப்ஷனை விட முகூர்த்தமுக்கு ஒரு மினிமல் மேக்கோவர் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரைட் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரிசப்ஷனுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தனோ அதே தான் வந்து முகூர்த்தமுக்கும் கேட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த 1 ஹார் டைமில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நான் மேக்கோரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோஷூட் இருந்துச்சு. ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து சின்ஸ் அவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கோர் வேற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொஞ்சம் ட்ராஜடியாக முடிஞ்சனால ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்த மேக்கோர் பற்றி அவங்க ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தாங்க. எனக்குமே அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுது. ஸோ அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம் அப்படின்றது நான் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்களோட விஷயத்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த மேக்கோர் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.